ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாடா தம்பி ஒரு ட்ரிப்பு போலான்னு கூட்டு போன இருந்தாங்க நம்ம சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் உள்ள என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருந்தது. இதில் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல், நல்லா பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே தம்பியை வச்சு ஒரு ஃப்ரண்ட் கேமராவில் ஹாய்டா சொல்கிறா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு ஹாயை போட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. அந்த தம்பிங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெயிங், அதாவது அவங்களுடைய இப்போ மென் ஃபிசிக் பண்ண போகிறாங்க, அதுக்காக வெயிங்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஹைட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரி பிரிப்பாங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, எல்லாருமே வந்து சூப்பராக வந்து அவங்களுடைய வார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 1/2 hourல காம்படிஷன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. உடனே நம்ம தம்பியை கூட்டிட்டு போயிட்டு வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரை புஷ்அப்ஸ்லாம் போட வச்சு பாடியை நல்லா பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஒர்க் அவுட் முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு பம்ப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பாடி வந்து சூப்பராக எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே லாஸ்ட் ஒரு 1/2 hour எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு புள்ளிமானுக்கு புள்ளி வச்ச மாதிரி தம்பியை டேனை போட்டு அழகாக மேக்கப் பண்ண நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days முன்னாடி தான் இந்த காம்படிஷன்ன்றதே தெரிய வந்தது. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த காம்படிஷன் கண்டிஷனில் தான் இருந்தாரு. அப்படியே கூட்டின்னு வந்துட்டேன் தம்பியை. நம்ம டேன்லாம் பொறுமா அழகாக கிளியராக போட்டால் மட்டும்தான் நம்ம தனியாக தெரியும். அதை முடிச்ச உடனே தம்பிக்கு ரோப்பில் வந்து வார்ம் அப் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னு சொன்னான். பரவாயில்லரா, இன்னொரு 10 நிமிஷம் தானே, தாக்குப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை நல்லா ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு அவருடைய வார்ம் அப்லாம் அவரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு சர்க்யூட் மட்டும் ஷோல்டருக்கு கொடுத்துருந்தேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடி வந்து நல்லாவே ப்ராடாகவும் சூப்பராகவும் பம்ப் ஆகிட்டு இருக்கும். பாருங்க பைசப்ஸ்லாம் எப்படி பம்ப் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒர்க் அவுட் முன்னாடி எப்படி பம்ப் ஆகுமோ நம்ம பண்ண பண்ண நல்லாவே பாடி நல்லாவே பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் வந்து காம்படிஷன் பண்ணுறீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பம்ப் பண்ணுங்க. போஸ்ட் ரொட்டீன்லாம் வந்து நல்லாவே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கோச்சை வச்சுக்கின்னு. நம்ம தம்பிக்கு வந்து ஆல்ரெடி போஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்தாச்சு. பட் இருந்தாலும் அவங்க டேன் போடுறதுக்கப்புறம் ஒரு ரொட்டீனை மட்டும் நம்ம சரி கண்டிஷன் எப்படி செக் பண்ணலான்ட்டு ஒரு போஸ்ட் ரொட்டீன் மட்டும் பண்ணிட்டோம். நம்ம எந்த அளவுக்கு போஸ்ட் பிடிச்சி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மசில் இன்னும் நல்லாவே எக்ஸ்பென்ஸ் ஆகும், நல்லாவும் பூஸ்ட் ஆகும். போஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் சின்ன சின்னதாக கரெக்ஷன்லாம் இருந்தது, கரெக்ஷன்லாம் பண்ணியாச்சு. எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தம்பிக்கு நான் ஆல்ரெடி போஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்துருக்கேன். அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே போஸ்ட்லாம் நல்லாவே பண்ணாரு. இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும், இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்லணும்னா கிரேட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலேஜ் வந்து பாடி பில்டிங் கேம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதுலேயும் இவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். நம்ம போஸ்ட் ரொட்டீன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பார்த்து தம்பியை பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி வாடா தம்பி ஸ்டேஜ் மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டின்னு போகிறதுக்காக நானும் ரெடி ஆகிட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நம்ம சொல்றத கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்க. நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிக்கு நம்மளை இட்டுன்னு போயிட்டு ஃப்ரண்ட்ல உட்கார வச்சிட்டாரு. அண்ணனுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இது முடிச்ச உடனே நம்ம டீம் மேலே ஏறிச்சு. ஃபர்ஸ்ட் ரொட்டேன் மட்டும் ஒரு 15 மெம்பர்ஸு, அதில் வந்து பாதி பேருக்கு இறக்கிட்டு ஸ்டேஜ் சின்னதாக இருக்குன்றதுனால இறக்கிட்டு கம்மியான பேரை வந்து நிற்க வச்சு போஸ்ட்லாம் வந்து போட ஆரம்பிச்சு. நாங்களும் ஜட்ஜ்மெண்ட் அண்ணெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளியரா. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு வர்றது ஒரு நல்ல மெடல் பண்ணணும், ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக தான். அதில் வந்து பாலிடிக்ஸ்லாம் பண்ணிட்டா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால கிளியராக ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 4 டைமாக போஸ்ட் போட்டு அவங்களுடைய மசில் குவாலிட்டி, அவங்களுடைய போஸ்ட் ரொட்டீன் இதெல்லாம் வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கவுங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கணுன்றது மட்டும்தான் எல்லா ஜட்ஜுமே யோசிக்கிற ஒன்று. முடிஞ்ச வரைக்கும் அவங்க நல்லாவே ஜட்ஜ்மெண்ட்டு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து போஸ்ட் ரொட்டீன்லாம் சூப்பராக பண்ணாங்க.
அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், காலேஜ் படிக்கும் பார்த்து எனக்கு இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இது எதுவுமே எனக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா நானும் காலேஜ் படிக்கும் பார்த்து நல்ல ஒரு காம்படிஷன்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பேன். பத்தாத்துக்கு வேற கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு. இருந்தாலும் அங்கே ஈஸியாகவே கரண்ட் வந்துச்சு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க செட்டிங்காக. சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. பக்காவாக எல்லாருமே போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மியூசிக்கல் போஸ்ட்லாம் பாருங்கள், தரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற காலேஜே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிச்சு. உண்மையாக சொல்லணும்னா எல்லா காலேஜில் இருக்கிறவங்களும் வருஷத்துக்கு ஒரு டைமாவது காலேஜில் பாடி பில்டிங்கிற ஒரு காம்படிஷனு வெளியே எடுத்துன்னு வந்தாங்கன்னா அத்லெட்டு அது மட்டும் இல்லாமல் யாருமே வந்து அதிகமான கெட்ட பாத்துக்கு போகாமல் அவங்க பாடியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு நிலைமைக்கு இருப்பாங்க. தயவு செஞ்சு காலேஜ் நடத்துகிற எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய டீமினுடைய வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சு பாடி பில்டிங் காம்படிஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து மியூசிக்கல் போஸ்ட்லாம் போடுறாங்கன்னு பாருங்கள். இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தரமான சம்பவம் அப்படின்னா அது இதுதாங்க. எப்படி போடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. சும்மா பறக்க வர்றாங்க, அனல் பறக்குதுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரியும். இதை பார்க்க எனக்கே பயங்கரமா ஒரு மோட்டிவேஷனே ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு எல்லாருமே சூப்பராக ரெடி பண்ணி போஸ்ட்லாம் போடுறாங்கன்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம தம்பியும் பார்த்தீங்கன்னா அதில் கலக்குறாப்புல போடுறா தம்பி போஸ்ட் இதாண்டா உன் டைம்னு சொல்லி தம்பிக்கு சூப்பரான போஸ்ட்லாம் அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க எல்லாம் எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருக்காங்கன்னு பாருங்க. பாருங்க கை கிளாப்பு, அந்த ஆடிட்டோரியமே அதிரி போச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு சவுண்ட்லாம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக வந்து இதை பார்த்து ரசித்தாங்க எல்லாருமே. பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நானும் வந்து அதுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே தோணுது இந்த காம்படிஷனை பார்த்தனால தான். ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதில் என்ன ஒரு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா அப்படிலாம் வச்சுக்கல. நம்மளுக்கு கிடைச்ச ப்ரைஸே போதும், அடுத்த டைம் நல்லா நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பயங்கர பாசிட்டிவா மோட்டிவேஷனாவே இருந்தாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க தம்பி எவ்வளவு சூப்பரா போஸ்ட் ரோட் போட்டு பண்றாருன்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பி தாங்க மெடல் பண்ணாரு. பட் இருந்தாலும் ரொம்பவும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அடுத்தவருக்கு மோட்டிவேட் பண்றாரு. நம்ம தம்பி பாத்தீங்கன்னா தெரியும். நம்மளையும் அப்படியே தம்பி ஸ்டேஜில் கூப்பிட்டு அண்ணா உங்க கையில் தான் நான் மெடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே ரொம்ப சந்தோஷம். ஒரு கோச்சுக்கு ரொம்ப சந்தோஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஸ்டூடெண்ட்னுடைய வெற்றியை வந்து கூடவே நின்று பார்க்கறது மட்டும்தாங்க உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுத்த தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா.